Hello everyone, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி தரலாம். இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரெண்டுமே ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு அப்பளப்பூ இதுவும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு அகலமான ப்ரெஷர் குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு நெய் ரொம்ப முக்கியங்க. நெய் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதனால் நெய் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெண்டும் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போது ரெண்டும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் ஒரு ஏலக்காய் கூட தட்டி போடலாம். நான் இதில் சேர்க்கல. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு. அப்புறம் இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதுவும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலர் மாறணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது கொஞ்சமாக இஞ்சி நச்சு வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி சும்மா நச்சு வச்சாலே போதும், அதுவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போது ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட ஸ்பைஸ் பவுடர்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு நான் இது கூட சேர்த்துடுறேன். இந்த கிளாஸில் தாங்க நான் அரிசி பருப்பு மெஷர் பண்ணேன். இதில் ஒரு 6 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன 2வது தண்ணி நான் யூஸ் பண்ணுறேங்க. சாப்பாட்டுக்கு நீங்கள் எப்பயுமே இந்த அரிசி கழுவுன தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடு ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நார்மலாக நம்ம சமைக்கிற சாப்பாடை விட இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே கொடுக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தடு. இது அந்த காலத்துலலாம் இந்த மெத்தட் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அரிசி கழுவுன தண்ணியில் தான் சமையல் செய்வாங்க. ஓகே, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் கல் உப்பு தாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதி வர ஸ்டேஜில் தாங்க உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ண முடியும். இப்போது நம்ம ஒரு 3 விசில் அளவுக்கு இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். இது ரெடி ஆகிற டைமில் நம்ம கத்திரிக்காய் கிரேவி செஞ்சிடலாம். இப்போ ஒரு வானலில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போது 3 சின்ன வெங்காயம், ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் வெண்ணெய் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக யூஸ் பண்ணுங்கள். நெய் கத்திரிக்காய், வெண்ணெய் கத்திரிக்காய் இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் வந்து கல் உப்பையே பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுதான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், இல்லைன்னா குழ குழன்னு ஆகிடும். தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. இப்போ நமக்கு ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா தண்ணிலாம் சுண்டி போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருங்க, நல்லா ஃப்ரை ஆகிடும். ஓகே, அவ்வளோதாங்க, இது முடிஞ்சாச்சு. இப்போது நம்ம அரிசி பருப்பு சாதம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக அரிசி பருப்பு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தாங்க. அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், அரிசி நல்லா பொல பொலன்னு இருக்குது. கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழையாது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபிங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.